இதுதான் அந்த ஃபோர்ட், மிர்ஜான் ஃபோர்ட். ஸோ கொஞ்சம் வச்சு சார் பாய் பாய். பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. என்ன எங்கேயோ போலீஸ் நிற்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் another வீடியோ. ஸோ vlog பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. ஸோ என்னுடைய என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய அக்கௌண்ட் வந்து ப்ளாக் ஆகிடுச்சு. ஸோ ஜிமெயில் இஷ்யூவால். ஸோ நானும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்பி வெயிட் பண்ணேன். பட் ஆனால் அது ரெக்கவரி பண்ண முடியல. ஸ்டில் ட்ரை பண்ணுறேன், கிடச்சா அந்த பழைய அக்கௌண்ட்டே இந்த வீடியோ வரும். ஸோ இதில் வரும் தெரில. ஸோ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா பார்டர். எந்த ஸ்பாட்னு உங்களுக்கு சர்ப்ரைஸாக நேரில் காட்டுறப்ப தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வ்ளாக் பண்ணி இயர்ஸ் ஆகுது. ஸோ ஏதாச்சும் டங்கு உடச்சுன்னா பண்ணிச்சுக்கோங்க. ஓப்பனிங்கே போலீஸு, நம்மளுக்கும் கர்நாடகா போலீஸ் சுத்தமாக செட் ஆகாது. பரவாயில்ல. ஸோ என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு KTM 390, ஒரு KTM 250, டியூக் 250, ஒரு ஹிமாலயன், ஒரு FZ. எவ்வளோ நாளாக ஆச்சு ரைட்டு போய். ஸோ இப்போ இயர்லி ஒன்ஸ் போயிடுவேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஸோ ஒர்க் பிஸியில் இருக்கிறதுனால சரியாக டிஸ்டர்ப் பண்ணல நான். ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க. நம்ம சிங்கிள் எல்லாருமே பிள்ளைங்களோட போகிறாங்க. நம்ம சிங்கிளாக தான் போவோம். ஸோ நம்ம வண்டி வந்து கொண்டு போகல, பிகாஸ் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ ஜெனரல் சர்வீஸ் பண்ணோம், பம்பர்லாம் உடஞ்சிட்ருக்கு. ஸோ லாஸ்ட் கேரளா ட்ரிப்பில் வந்து இது உடஞ்சிருச்சு. தென் அதில் நான் வீல்ஸ் சேஞ்ச் பண்ணணும் ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அதனால் நான் டயர்ஸ் மாற்றாமல் இருக்கேன். ஸோ இதுக்காக நான் ஃப்ரண்ட் டயர் மாற்றினா மொத்தம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் பிரதர் பைக் கொண்டு போயிட்டுருக்கேன், FZ. ஸோ இதுவும் லேஸ் போட்ட பைக் கிடையாது, பல ரேஸுகளை பார்த்த வண்டி. யமகா ஈவெண்ட்ஸ்லாம் வந்து இந்த பைக் தான் கொண்டு போவேன். பாண்டிச்சேரி, சென்னை, எக்ஸெட்ரா எல்லாத்துலையும் ஃபஸ்ட்டு வந்த வண்டி. ஈவன் ஒரு மார்ச் மந்த் வந்து ஒரு ட்ராக் வச்சாங்க சென்னை கோட்டையில். அந்த ட்ராக்லேயும் அந்த பைக் பார்ட்டிசிபேட் பண்ணாச்சு. ஸோ பைக் டசன்ட் மேட்டர், இட்ஸ் டிபெண்ட் அப்பான் ரைடர். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 8:52. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு அரௌண்ட் ஒரு 8 o'clock இங்கே வந்தேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு எனக்கு. சரி, இங்கே ஒரு டீ பிரேக் போட்டு வெயிட் பண்ணோம். ஒரு பிரதர் ஒருத்தர் வந்திருந்தார். சரின்ட்டு வெயிட் பண்ணி அப்படின்னு சொல்லி கிளம்புறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ பெங்களூர் கிட்ட தானே, அதனால் வந்து பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்ட்டு விட்டோம். வெயிட்டிங் ஃபார் சம்ஒன். என்ன ஹைலைட்டாக நம்ம ஐஃபோனில் கொஞ்சம் டிஸ்பிளேவா இல்லை டெம்பராக தெரில, லைட்டாக கோடு வந்திருக்கு, தெரியுதான்னு தெரில. எனக்கு தான் தெரியும்னான்ட்டு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:20. பெங்களூரில் வந்து நைட் டின்னர் சாப்பிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். செம்ம ஒரு கூலிங்கான கிளைமேட்டு. வியூ உங்களுக்கு நைட்டில் வியூ தெரியாதுன்னு தெரில, ஆனால் இங்கே வியூ சூப்பராக இருக்குது. பிரிட்ஜு கீழே போகிறது. இன்னும் ரூமுக்கு போய் சேர எப்படியும் ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, எஸ். அதுக்கப்புறமா மார்னிங் எழுந்துச்சி அந்த பிளேஸ்க்கு வர போனோம். ஸோ டோனிக்ன்றது ஒரு பிளேஸ். இங்கே ஏதோ பார்ட்டி பண்ணுறாங்க கொடுக்குது மேலே. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, டிஸ்கோ லைட்டு சரியான சவுண்டாக கேட்குதுங்க. பரவாயில்ல, அவங்க பப்ளிக் என்ஜாய் பண்ணிட்டோம். ஆக்சுவலி பெங்களூர் இஸ் வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் டு ரைட் இன் நைட். எல்லாமே செம்மையாக இருக்குது. சில்லுன்னு காற்று, பப்பு, பார்ட்டி. என்னோட ஹைலைட்னா எல்லாருமே கப்பலாக போகிறானுங்க. என்னெல்லாம் பாருங்கள், பேக் சைடில் மூட்டை பேக் வச்சிட்ருக்கேன். கடைசி இருக்கிற சிங்கிள் தான், வேறு இல்லை போல். இன்னும் 12 minutes காட்டுது நம்ம ரூமுக்கு. நம்ம கோர் ரைடர்ஸும் வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன் அப்படி பேக் சைடில். சும்மா பாருங்கள், நல்லா இருக்குது ஒரு வியூ. LNTயே பெருசாக இருக்குது. பக்கத்தில் ஏசியா டவர்ஸ், மால் ஆஃப் ஏஷியா, ஃபோனிக்ஸ். நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு விக்னேஷ் ப்ரோவோட பிரதர் ரூமு. ஸோ காய்ஸ், குட் மார்னிங். டேட் இஸ் July 14, 6:20 AM. ஸோ இன்றைக்கி என்ன பிளான்னா,
ஹப்பி ஃபால்ஸ் கிட்டே வந்து ரூம் போட்டிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரூம் போகிறது தான் பிளான் இப்போது. இங்கேருந்து அந்த ரூம் போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 400 கிலோமீட்டர்ஸ். ஸோ மோர் தென் ஆஃப் டே மேலே ட்ராவல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப் டேன்னு சொல்ல மேலேயே இருக்கும். ஸோ இன்பிட்வீனில் நம்மளுக்கு வந்து டீ பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் இருக்கணும். ஸோ அது ஒரு நாள் டைம் அதிகமாக எடுத்துக்கும். மேபி ஈவினிங் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்பாட்டுக்கு. ஸோ அந்த 2 ஃபால்ஸும் பார்த்துட்டு ரூம் போகிறது தான் வேலை. ஸோ டுமாரோ மார்னிங் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு முருடேஸ்வர் டெம்பிள் பார்த்துட்டு முடிஞ்சால் கோகர்ணா அகெயின் ரூம் போயிட்டு டியூஸ்டே கிளம்பி வெளியே தான் பிளானு. ஸோ இதில் என்னென்ன மாற்றம்னு தெரியல, பார்ப்போம். ஸோ மார்னிங் ஒரு டீ பிரேக் இங்கே தான் குடித்தோம். ஸோ முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாக தான் டீ கூட பரவாயில்ல, நாட் எக்ஸ்பென்சிவ். நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா 10 to 12 rupees மேலே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஓகே, அந்த மணிக்கு ஒர்த்து. சம்திங் டெம்பிள் ஐ திங்க் ஸோ. அங்கே வியூ பார்த்தீங்களா? வாவ், நைஸ், செம்மல. to Tukmur Chandra Doorway Chitradurga. Fine. ஐயோ, செம்ம வியூவில். ஸோ ஃபுல்லாக விண்மில்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த நேச்சரு கிளைமேட்டுக்கு வாவ், செம்ம வீடியோ இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லியும் இது பாருங்க. ஆக்சுவலாக அவங்க சம்பவம் இங்கேயும் கொஞ்சம் ரசலிங்காக தான் இருக்கு. ஆனால் வேற மாதிரி கிளைமேட் சத்தியமாக அது இது லக் போல. வெயிலும் அடிக்கல, பனியும் அடிக்கல, நல்ல ஒரு ப்ரீஸி வெதர். மட்டும் நல்லா மழை பெய்யுது நினைக்கிறேன் ஃபுல்லாக. பாருங்களேன், வாவ். வெளியில் டேங்க் ஃபில் பண்ணது இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது. 488, ஆல்மோஸ்ட் 484 கிலோமீட்டர் இன்னும் போகும். பட் இருந்தாலும் இங்கே ஃபில் பண்ணிப்போம். போதும், 1100 பில் கொடுத்துருங்க. 1100 ஃபியூல் போட்டு வந்தோடனே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் நின்றோன்னு நினைக்கிறேன். இல்லைனா மறுபடியும் ரெயின் ஜாக்கெட்லாம் மாட்டோம். சாரி, ரெயின் கவர்ஸ். என்ன ஹைலைட்னா ரெயின் கவர் மாட்டோம், வாங்கி நின்றோம். அது எப்பவுமே எனக்கு ராசி. அது யாருமே இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ரோடு மட்டும். ஃபுல்லாக யானைக்கு என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரோட்டில். நான் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு ரோடு மாதிரி இருக்கு. மட்டும் அடங்க. புறா பி புறா நான் ஊர்னே தெரியல. இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் குட் பிளேஸ். நல்லா இருக்குல்ல கிளாக்கு. ஐ திங்க் ஏதோ காலேஜ் நினைக்கிறேன். அது மெமோரியல். யார்தான் மெமோரியல்? இது யார் மெமோரியல் தெரியல. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ டைம் கரெக்டாக 2:49. ஸோ 2:30 தான் வந்துருப்போம் நினைக்கிறேன். ஒரு சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப் மாதிரி தான். ஸோ சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ரூம் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த ஃபால்ஸுக்கு போகிறது பிளானு. ஃபால்ஸ் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:30 க்ளோஸ் பண்ணுருவாங்களாம். ஸோ நம்ம லக் இருந்தால் பிஃபோராக போகலாம், பார்க்கலாம் என்னன்ட்டு. ஸோ இப்போ நான் ரூம் போகாமல் டேரெக்டாக வந்து அந்த ஜோக் வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். பிகாஸ் 5:30 க்ளோஸ் பண்ணுறோன்னு சொன்னோம்ல. ஸோ அதனால் ஸோ வேர் கோயிங் டு ஃபால்ஸ். ஸோ திடீர்னு மழை வந்துச்சு, சரியான மழை. நெக்ஸ்ட் நான் ரெயின் கவரும் போடல, ரெயின் ஃபேண்ட்டும் போடல. சரி நிற்காது, சரி நின்றுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹோப்பில் போனேன். பட் ரொம்ப நினைஞ்சிட்டேன். ஸோ ஜாக்கெட் சீரம் வச்சா நாளைக்கு ஓடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் மழையிலே ஓரஞ்சு நின்று
ஜாக்கெட்ஸை இது பண்ணிவிட்டு வா நீங்கள் ஏதோ ஸ்பாட் போல் இருக்குதுங்க, நல்லா இருக்குது. நம்ம வாலியை பார்த்துட்டு போவோம். மழை வர நல்லா இருக்கும், அது வந்து கற்று விட்டுச்சு வேறு. ஃபுல்லாக ஸ்லோப் டவுன் தான் இது. வாவ், நைஸ் பியூட்டி பிளேஸ். I think it's the entrance of Joke Falls. தெரியுதா உங்களுக்கு மிஸ்டேக் தெரியுதா? ஓ மை காட், அப்பா இவ்வளோ கூட்டம். வெல்கம் டு வேர்ல்டு ஃபேமஸ் ஜோக் ஃபால்ஸ். ஜோக் ஃபால்ஸ் ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும். ஸோ செம்ம ரஷ்ஷு, கவர் பண்ண முடியல. ஸோ பைக்குக்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் ஹெட்டுக்கு, பைக் வித் பர் பர்சனுக்கு. ஜோக் ஃபால்ஸ் நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே, ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே, நீ கேட்டால் சொல்வேனே. தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரனா. ஸோ ஃபைனலாக ஜோக் ஃபால்ஸ் பார்த்து வந்துட்டோம். பட் ரெயினால் சரியாக திங்ஸ்லாம் திரும்ப சரியாக பார்க்க முடியல. ஓகே, ஃபுல்லாக சைட் சீயிங் தான். ஓகே, பிரச்சனை இல்லை, பார்த்தாச்சு, அந்தத்துக்கு பார்த்தாச்சு. ஓகே, கிளம்ப வேண்டியது தான். இந்த மழை தாங்க பிரச்சனையே. அங்கெல்லாம் போக முடியாது, நாங்கள் போனால் ஸ்பாட்லெஸ் தான் போவோம். என்னப்பா யூடியூப்ல வரும். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் யுவன். எல்லாரும் பயங்கரமாக நச்சுனே இருந்தோம் முதல்ல பயப்பட்டு. ஸோ இதான் ஸ்டே பண்ணியிருக்கோம் ரூமில். இருட்டாக இருக்குன்னு தெரிலன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான். அந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப ஆஃப் ரோடிங்காக இருக்குது. நான் உங்களுக்கு மார்னிங் வியூ காட்டுறேன். இதான் நம்ம தங்கியிருக்க ப்ளீஸ். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ குட் மார்னிங், எழுந்தாச்சு, இப்போ ஏஞ்சி கிளம்ப போகிறோம். ஸோ இதை நம்ம வந்த வழி. ஸோ நம்ம இது ஸ்டே பண்ண ரூம். கோப்ரோ சார்ஜர்னால கோப்ரோ எடுக்கல, ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், இது நம்ம ஸ்டே பண்ண ரூம். தனியாக இருக்கும், தனியாக ஒரு காட்டேஜ் மாதிரி செம்மையாக இருக்குது பாருங்கள். 2 பேருக்கு டீ குடிக்க போயிருக்கு. ஸோ பசங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அப்படியே கிளம்பி போக வேண்டியது தான். எங்கள் பேக் சைடு காட்டில் இருங்க. பேக் சைடில் வியூ பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி டவுன் அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரூம், இதுதான் வந்து ஓனர் ஸ்டே பண்ணுற ரூம் நினைக்கிறேன். இல்லை இதோட பேக் சைடு ரூம் தான். ஸோ வியூ நல்லா இருக்காங்க, அதை பார்த்தா நான் உங்களுக்கு அப்புறமா ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படி இப்படி காட்டுது, ஆனால் அவங்க அப்படி போகிறாங்களே. ஓகே, ஆக்சுவலாக நேற்று வந்த வழி வேறு நினைக்கிறேன். ரைட்டில் வந்தோம், இவங்க இப்படி போகிறாங்க. ஸோ பசங்க மேப் போட்டிருக்காங்க போல், அதனால தான் அப்படி போகிறாங்க. சூப்பராக இருக்குல்ல வியூ. என்னென்னா ஸ்கிட்டாகாமல் ஆகும், நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்து ஓட்டணும். ஸோ கொஞ்சம் ஸ்கில்லபிள் பொறுசாக இருந்தீங்கன்னா அங்கே பாருங்கள், எங்கெல்லாம் ரிவர் கிராசிங் இதெல்லாம் எவ்வளோ பலனே தெரியாது, அப்படியே மேனேஜ் பண்ணணும். அவ்வாடா. ஆக்சுவலாக இதோட நேற்று நான் வந்த வழி சும்மா சூப்பராக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே ஆஃப் ரோடில் வந்து ஓவர் ஸ்பீடிங் பண்ணக்கூடாது, பிகாஸ் ஸ்லிப்பாக. மார்னிங் காஃபி குடித்தோம். ஸோ ஹோட்டல்
ஆராத்யா. ஸோ அண்ணாக்கிட்ட கேளுங்க, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் அவர் நல்லா பேசுகிறார், நல்லா சப்போர்ட்டும் பண்ணார் நம்மளுக்கு. ஸோ எந்த ஹெல்ப்னாலும் கேளுங்க. நிறைய ரிப்ளேஸ் பண்ணுவார். ஆக்சுவலி நாங்களாம் முருதேஸ்வர் போகிறதா தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் வந்து அவர் இங்கே இருக்க 2 ஃபால்ஸ் இருக்குது, நல்லாயிருக்கும், போங்க ட்ரை பண்ணுங்கன்னாரு. ஸோ ஏதாச்சும் இங்கே வேணும்னா கண்டிப்பாக அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் ஃப்ரேமில் வர வேணாம்னு சொல்லிட்டு கூச்சப்பட்டார். ஸோ உங்களுக்கு யூஸ் தான் சொல்கிறேன். இந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ இப்போ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, புருடே ஃபால்ஸ்னு ஒரு பிளேஸு, புருடே. ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். இந்த 1/2 hour ஷோ ஆகுது, 22 kilometers. சீக்கிரமாக போயிடுவோம். ஸோ நம்மளை ஹெட்டிங் பண்ண விட்டாங்க. ஸோ இப்போ நம்ம தான் லீடிங்கில் போயிட்டுருக்கோம், ஹெட் பண்ணி. ஹெட்ஸ் மீன்ஸ் நம்ம தான் வந்து ஹெட்டிங்னா நம்ம தான் வந்து ஃப்ரண்ட்டில் போய் அவங்களுக்கு பேக்கில் இருக்க வழி காட்டணும், ரோட்ஸ் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஹைலைட்டே போகிற ரோட்ஸ் தான், ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. ரோட்ஸ் ஃபுல்லாகவே யாருமே இல்லை, ஜாலியாக இருக்குது. ஆனால் அப்பப்போ கொஞ்சம் பம்ப்ஸ் வருது. அதுதான் சம்டைம்ஸ் நம்ம ஃபோர்கால்சியில் பாதிக்கப்படுத்தும். நான் நம்ம ஒரு நல்ல ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், கொஞ்சம் ரீன் பம்ப்ஸ் வந்துச்சுன்னா ஆகும். அதுவும் குறிப்பிட்ட இம்பேக்ட் அதுவும் தாங்கும். செம்மையாக இருக்குல்ல, தண்ணி வருது இங்கே, சூப்பர். ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் வரல, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கேருந்து 7 kilometers இப்படி உள்ளே போகணும். சூப்பரே. ஸோ இது ரொம்ப தூரம் உள்ளே வந்துட்டோம். ரொம்ப காடு மாதிரி இருக்குது, தெரியுதா உங்களுக்கு வியூ? சரி, இதனால் வந்து கூட வந்தவங்க ஒருத்தர் ஆளை, நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி மரம் வர வந்துட்டுருக்கு. நான் வண்டி நல்லா இல்லை, கீழே பாருங்கள், ஃபுல்லாகவே மரங்களோட கிளைகள்லாம் ஊண்டு இருக்குது. தனியாக போய் எதுக்கு மாட்டினேன். ஒரு வீட்டை கேட்டோம், குட்டி பாப்பா போகலான்னு சொல்லிச்சு. ஒரு 1 kilometer இருந்தாங்க. அனிமல்ஸ் எதாவது இருக்கான்னு கேட்டேன், எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் 2 வண்டி தான் இருக்கோம், 6 வண்டி. மீதி பசங்க ஒன்று எங்கேன்னு காணோம். ஸோ நாங்கள் மறுபடியும் அந்த ரோட்டு உள்ள வந்துவிட்டோம். ஆனால் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம், கொஞ்சம் பயந்த வேலை ஆகாது. அப்படி தான் இல்லை, நான் பாப்பா கிட்டே கேட்டேன் அனிமல்ஸ் எதனா இருக்கான்ட்டு. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தோம். ஏன்னா வழியும் ஃபுல்லாக யானை வர பாதை மாதிரியே இருக்குது. யானை எஸ்கேப் ஆகலாம், ஆனால் திரும்பி வண்டி போகிறதுக்கு வழி இல்லை. இந்த இடத்துலலாம் அந்த வந்து அப்படியே இருக்குது, நிற்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நடு காட்டில் TN23 பைக். ஆக்சுவலாக வழி செம்ம நெட்டாக இருக்குது. கம்மியாக இருக்குது. பேக் சைடு காட்டு டஸ்ட்டு தான். கோபுரா உள்ளே வச்சு வந்துட்டு வேறு. நடந்தால் ஆறு, எழுந்தால் அருவி, நின்றால் கடலல்லோ, சமைந்தால் குமரி, மணந்தால் மனைவி, பெற்றால் தாயல்லோ. ஸோ இங்கே தான் சாப்பிட்டோம். நாங்கள் கோகர்னா போகிறோன்னு பிளான் பார்த்தோம், பட் தண்ணி ஃபுல்லாக நல்லா போக முடியல. ஸோ எங்கே போகிறோன்ட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து மெர்ஜான் ஃபோர்ட். மெர்ஜான் ஃபோர்ட். ஸோ இங்கே மேலே போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் ப்ராக்ரஸில் இருக்குது. எங்களோட டனல் மாதிரி போகுது ஆக்சுவலாக. அது இல்லை, இன்னும் இருக்கா? ஓகே. ஸோ வந்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டை பாருங்கள். தட்ஸ் ஆல்.
டெம்பிள் வந்துட்டோம். இங்க பாருங்க, ஒன்று பீச் இருக்குது லெஃப்ட் சைடில். அப்படியே தெரியும் பார்த்தோன்னா சிவன் ஸ்டாச்சு. சரிதா? வந்த வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதோட ட்ரிப் ஓவர். நான் வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஹோப்பிகாஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ ஏன் என் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன்னா, ஒரு மவுண்ட் இல்லை, அதனால் வந்து சிங்கப்பூர் முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபைனலாக ஒசூர் ரீச் ஆகிட்டோம். ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி போனோம். கிருஷ்ணகிரியில் ஒரு ஹால்ட்டு, அந்த சிவன் டெம்பிள் ஷோ பண்ண பார்த்தேன். அதுக்கப்புறம் மட்டும் ஃபுல்லாக ரைட்டில் தான் இருந்தோம். ஃபுல்லாக மழை, எதுவுமே பண்ண முடியல எங்களால். அப்புறமேட்டு ஷிமோகா போனோம். ஏகப்பட்ட பிளேஸ் பார்த்தோம், நல்ல ரோட்ஸு, ஆனால் எதுவுமே என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ 10:33 ஆகுது. எப்படி சாவும் தெரியல. நான் முடிஞ்சால் நாளைக்கு மார்னிங் போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹோப் யூ guys like this video. Bye.